இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இறை சேனல் இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதை பற்றி பார்க்கலாம். அதனால் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும்போது நல்லெண்ணெயில் தான் தேய்ச்சி குளிக்கணும். சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். சீயக்காய் போட்டு தான் குளிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெயில் ஒரு 10 மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, கீழே நல்லி வேர் செடியை பிடுங்கிட்டு மேலே இருக்கிறத கட் பண்ணி போட்டு அந்த வேரை மட்டும் கழுவி அப்படியே பொரிச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கிறவங்களும் வெள்ளை கரிசலாங்கண்ணி இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி அந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு கால் இருக்குல்ல, காலோட நகம் 10 நகத்துக்கு சொட்டு 10 சொட்டு விடுங்க. அதுக்கப்புறம் கையோட நகத்துக்கு விடுங்க. அதுக்கப்புறமா உள்ளங்கால், அதுக்கப்புறம் அப்படியே மேலே முட்டியோட பின்னாடி பக்கம், பிறப்புறுப்பு, மோஷன் போகிற வழி, அதுக்கப்புறமா இந்த தொப்புள், அக்குள், முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இந்த அப்படியே வியர்வை வர பகுதியெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் தலைக்கு முகத்தில் லேசாக முகம் எல்லாமே ஃபுல்லாக தடவிக்குங்க. தடவிட்டு வெயிலில் போய் ஒரு 1/2 அன் ஹவர்னா உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் உட்காரும்போது என்ன பண்ணணுன்னா, அந்த நம்ம ஃபில்ட்ரு பண்ண பார்த்திங்களா, அந்த மிளகு, சீரகம், அது எல்லாத்தையுமே பொறுமையாக மென்று சாப்பிட்ணும். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும்போது வெயில் வந்த உடனே எண்ணெய் தேய்ச்சி டெய்லி விடியற்காலை குளிச்சிடணும் இல்லையா. குளியல் எப்படிப்பட்டதாக இருக்கணும், விடியற்காலை சூரியன் வரத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும். இப்போ ஒரு விட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் முன்னாடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, கெஸ்ட்டு வராங்க வீடு சுத்தமாக இருக்கணும்னு க்ளீன் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி சூரியன் வரப்போகிறார் அப்படின்னாலே விடியற்காலை 5 மணிக்கே குளிச்சுட்டு ரெடியாக நம்ம உடம்பு விட்டமின் டியை பெறத்துக்காக ரெடியாக உடம்பு வச்சுருக்கணும். நம்ம போய் வெயிலில் தான் எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தா தான் வெயிலில் உட்காரணும். மற்ற டைமெல்லாம் போய் வெயிலில் உட்காந்தா தான் விட்டமின் டி வரணும்லாம் கிடையாது. தானாகவே விடியற்காலை எழுந்து குளிச்சிட்டாலே நம்ம உடம்புல விட்டமின் டி கிடச்சிடும். அதனால் தயவு செஞ்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சிடுங்க. சூரியன்கிட்டேருந்து நம்ம பெறப்போகிற விட்டமின் டி, நம்ம என்ன தான் உணவுப் பொருளில் விட்டமின் டி கிடைச்சாலும் சூரியன்கிட்டேருந்து கிடைக்கிற விட்டமின் டி மாதிரி வரவே வராது. கடவுள் இயற்கையாகவே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற விட்டமின் டியை விட்டுடக்கூடாது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சிடுங்க. அவ்வளோதான். அந்த ஒரு வேளை செஞ்சாலே விட்டமின் டி கிடைக்கும். தைராய்டுனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போது தைராய்டு பிரச்சனைனால தைராய்டு கிளாண்டே எடுத்து போட்டுடுறாங்க. ரொம்ப ஒரு எனர்ஜியே இல்லாத, எப்போவுமே டயர்டாக அப்படியே சோர்ந்து போய், தைராய்டு நோய் இருக்கிறவங்களுக்கு அதனோட அறிகுறி நிறைய தெரியும். உடம்பு ரொம்ப மாத்திரை மாதம் 3000. ஒரு வியாதி வந்ததுன்னா அதை தொடர்ந்து அப்படியே சுகரு, உடனே கொலஸ்ட்ரால் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கோர்வையாக வந்துடும். அதனால் தயவு செஞ்சு நம்ம என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எப்படி சாப்பிட்ணும், எப்படி எக்ஸசைஸ் செய்யணும், எப்படி கடவுளை வேண்டணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வியாதியே இல்லாமல் 100 வருஷம் இல்லை, எத்தனை நாள் வாரமோ ஆரோக்கியமாக வாழலாம். தயவு செஞ்சு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. விட்டமின் டி சூரியன்கிட்டேருந்து வரணுன்னாலே விடியற்காலை எழுந்து குளித்தா தான் வரும். வாரத்தில் 2 நாள் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சின்னு நேர்ந்திங்கனாலே உங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேயே விட்டமின் டி அறவே என்னென்ன விட்டமின்னாலும் பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே போயிடும். தைராய்டு பிரச்சனையும் போயிடும். இப்போ எனக்கு உணவு முறையும் எக்ஸசைஸும் கரெக்டாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் தைராய்டுன்றது சீக்கிரமாகவே அறிகுறியே இருக்கவே இருக்காது. நார்மலாக வச்சுக்கோ. தைராய்டு யாருக்கெல்லாம் வரும்னா, வெயிலே படாமல் 4 செவத்துக்குள்ளேயே சொகுசாக வாழறாங்க பாருங்கள், உடல் உழைப்பே இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தைராய்டு பிரச்சனை வரும். தயவு செஞ்சு விட்டமின் டி கிடைக்கணும், தைராய்டு பிரச்சனைலாம் வரவே கூடாதுன்னா வெயிலில் போய் உட்காரதை காட்டிலும் வெயிலுக்கு முன்னாடி விடியற்காலை முன்னாடியே எழுந்து குளிச்சுடுங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்களும், ஆண்கள் சனி புதனும் கண்டிப்பாக சனி நீராடு அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது தான் சனி நீராடு. தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும்போது கண்டிப்பாக ஈரம் கொடுக்குற பொருளை சாப்பிடக்கூடாது. அதோடு நான்வெஜ்ஜு தீபாவளிக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்த உடனே தானே நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற அன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிடவே கூடாது. இதை நான் சொல்லலை, நவீன் பாலாஜி ஐயா சொல்லிட்டு போனது. எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சதுனால நான் சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். காலைல ஈரமான பொருள் வேணாம் அப்படின்னா மத்தியானம் வேணால் நம்ம பழைய சாதம் சாப்பிட்டுக்கலான்னு சத்து மாவு கஞ்சி தான் குடிச்சிட்டு போனேன். தயவு செஞ்சு நல்ல உணவு ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் பார்த்து நீங்களும் பயனடைறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்க்குறீங்க, பயனடைகிறீங்க, ஆனால்
சப்ஸ்கிரைப் பண்ணுற மனசு கூட உங்களுக்கு வரமாட்டேங்குது. சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் பயனடையணுன்னு தான் நான் என் வேலையை விட்டு ஒவ்வொன்றும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுன்னு இருக்கேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை செஞ்சு பயனடையணும். இது ஒரு நோயால் அவஸ்தைப்படுறவங்கள உங்களை சுற்றி இருப்பாங்க, ஏன் நீங்களாக கூட இருக்கலாம். எவ்வளோ அவஸ்தைப்படுறீங்க, அதுலேருந்து மீண்டு வரணும் தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். தயவு செஞ்சு வீடியோவை பார்த்து அப்படியே வச்சிடாமல் நம்மளாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் என்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கினே வாங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். ஒன்று மட்டும் பார்த்தா புரியாது. ஒன்று ஒன்றும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. நீங்களும் செஞ்சு நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.